அப்படித்தான் ஒரு நாள் அந்த கிராம மக்கள் அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காதப்போ சண்டா அப்படின்ற ஒரு பெரிய அரக்கன் ஊருக்குள்ள வந்தான். வீட்டுல அசந்து தூங்கிட்டு இருந்த முத்துவுக்கு ஒரு சந்தேகம். ரொம்ப நேரம் ஆயும் இன்னும் விடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வந்து பார்த்தாரு. என்ன வெளியில ரொம்ப சத்தமா கேக்குது, என்னன்னு போய் பாப்போம். வெளியில மக்கள் ரொம்ப சத்தம் போட்டு பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயும் கூட இன்னும் இருட்டு போகவே இல்ல. அத நினைச்சுதான் ஊர் மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இது என்ன இப்படி எல்லாம் நடந்தது, நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு, மணி 7 ஆச்சு, இன்னும் சூரியன் வரவே இல்லையே, ஏன் இன்னும் இருட்டிட்டு இருக்குன்னு தெரியல. அட ஆமா கமலா, நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் இப்படி ஒண்ணு நடந்ததே இல்ல நம்ம ஊருக்குள்ள. இது என்னவோ வினோதமா இருக்கு. அட ஆமா பாட்டியம்மா, வாங்க உடனே நம்ம ஊர் தலைவரை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட சொல்லலாம். இப்படி ஊர் மக்கள் எல்லாம் பயந்து பேசிட்டு இருக்கும் போதே சண்டா ஊருக்குள்ள வந்தான். ஏ முட்டா பசங்களா, என் பேரு சண்டா. இந்த ஊருக்குள்ள இனிமே ஒருத்தனும் விளக்கு ஏத்தக்கூடாது. எனக்கு வெளிச்சம்னா பிடிக்காது. அத மீறி யாராவது விளக்கு ஏத்துன ஒன்னு நான் தூக்கிட்டு போயிடுவேன்.